தமிழில் 96 இயக்குனர் பிரேம் இயக்கத்தில் மெய்யழகன் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய விஷயத்தை நம்ம பாராட்டோம். ஆனால் அதில் வந்து ஜல்லிக்கட்டு, மாடு வளர்ப்புன்னு ஏகப்பட்ட விஷயங்களை அது உள்ளார இன்க்ளூட் பண்ணும்போது அது ஒரு போதனை படமாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து கட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த விமர்சனத்தை சொல்லியிருந்தோம். ஆனால் 96 வந்து ஒரு பூமர்த்தனமான ஒரு ஃபிலிம் தான். அது வந்து அதில் நிறைய குறைகள் இருந்தாலும் கூட அந்த படம் வந்த பொழுது அதை நம்ம தூக்கி கொண்டாடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மெய்யழகனில் இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப போதனை தர விஷயமா இருக்குன்னு நம்ம ரிவ்யூவில் சொல்லும்போது அதை நிறைய பேர் பிரதிபலிக்க அதில் வந்து அந்த சில போர்ஷன்ஸை மட்டும் அவர் வந்து கட் பண்ணார். யார்? பிரேம்குமார். ஒரு கட்டத்தில் வந்து பிரேம் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணார்னா, மலையாளத்தில் எடுத்திருந்தா இந்த படம் வந்து வேறு லெவலில் போயிருக்கும், நான் தமிழில் எடுத்துட்டேன், ஒரு படைப்பாளியாக வந்து அந்த நிறைய விஷயங்களை கட் பண்ணது வந்து எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். திடீர்னு நானி அவருடைய பட ப்ரொமோஷனில் என்ன பண்ணுறாருன்னா, நான் சமீபத்தில் பார்த்து ரசித்த ஒரு திரைப்படம்னா மெய்யழகன் அப்படின்னு சொன்னார். இது சொன்னதுமே வந்து என்ன ஆகுதுன்னா, அது வரலையும் வந்து ஒரு வருத்தங்களோடு வச்சுக்கிட்டு இருந்த பிரேம் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை நான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை எடுத்தேன், ரிவ்யூவர்ஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அப்போ 96 கொண்டாடினாங்களே, ஏன் இந்த படத்தை மட்டும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் போச்சு. அது வேற கதை. ஆனால் மெய்யழகனில் வந்து எல்லாரும் பேசுனதுன்னா, நானே என்ன சொன்னார்னா, ரெண்டே ஆண்களை வச்சுக்கிட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்படி ஒரு படம் மே மாதம் 2025 பிரிட்டிஷ் டைரக்டர் ஜேம்ஸ் கிரிஃபித்ஸ் அவருடைய இயக்கத்தில் த பேலட் ஆஃப் வாலிஸ் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படத்தினுடைய வீடியோ மசத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அதற்கு முன்பாக ஹைப் பட்டன் ஒரு விஷயம் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு பேர் த ஒன் அண்ட் ஒன்லி ஹர்ப் மெக்வயர் பிளேஸ் வாலிஸ் ஐலாண்ட். இந்த படம் தான் வந்து 2007 ஷார்ட் ஃபிலிமாக ரிலீஸ் ஆகுது. அந்த படத்திற்கான திரைக்கதையை வந்து எழுதி அந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க. அந்த திரைப்படத்துக்கான திரைக்கதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாம் பேஸ்டன் அண்ட் டிம் கீ. இந்த ரெண்டு பேருமே இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த திரைப்படம் இன்னும் அழகாக போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஜேம்ஸ் கிரிஃபித் அவர் வந்து பிரிட்டிஷ் டெலிவிஷன் சீரீஸ் எல்லாம் இயக்கிற ஒரு இயக்குனர், ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து அவர் இயக்கியிருக்கிறார். ரைட், ஓகே. இந்த படத்தினுடைய கதை என்ன? வாலிஸ் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் வந்து நீங்கள் இங்கே வால்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்காட்லாந்து, வால்ஸு, இங்கிலாந்து, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் நம்ம இங்கே ஒருவேளை இங்கே இருக்குது அந்த ஐலாண்டு. ஏன்னா லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இங்கே இருக்கோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணால் அதை செக் பண்ணி பார்த்தா அது அட்லாண்டிக் ஓஷனில் எங்கேயோ இருக்குது. பட் அந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி இங்கே நான் வாழற டார்லிங்டன் பக்கத்தில் இது சண்டர்லேண்ட்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே இதே மாதிரியான ஒரு கிளிஃபு, கூழாங்கற்கள், இது மாதிரி நிறைய அது பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஐலாண்டுக்கு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பெரிய மியூசிக் டைரக்டருடைய கேரக்டர் பேர் வந்து ஹர்ப் டாம் பேஸ்டன். அவர் தான் வந்து அந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறார். அவர் தான் திரைக்கதையும் எழுதியிருக்கிறார். இது அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு திரைக்கதை எழுதுறவங்க அவரும் ஒருத்தர். யார் வந்து நம்ம ஹர்பை வந்து இன்வைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீவில் வசிக்கக்கூடிய சார்லஸ் ஹெல்த் அப்படின்றவர் அந்த நம்மளுடைய ஹர்ப் மியூசிக் டைரக்டரை இன்வைட் பண்ணுறான். ஓகே. ஸோ அந்த கேரக்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிம் கீ. அவர் தான் வந்து சார்லஸ் கேரக்டர் பண்ணியிருந்தார். ஸோ போட்லேருந்து வந்து அந்த ஐலாண்டு வந்து இறங்குறாரு. வந்துட்டு எங்கே நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் எதுக்கு தான் நிகழ்ச்சி நடக்குதுன்றார். யோ என்னையா சொல்கிற, எனக்கு இவ்வளோ பே பண்ணனியா அப்படின்லாம் சொல்லும்போது, நீ எவ்வளோ பணமோ நான் பே பண்ணுறேன். சரி, இந்த தீவில் எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னா ஒரு 100க்கு குறைவாக தான் இருப்பாங்க. யார் கூட பாடினா என் கூட தான், என் எதுக்கு தான் நீ பாடணுன்றான். இப்போ ஒரு இளையராஜா மாதிரி ஒரு ஆள், அவர் அந்த மாதிரி ஒரு தீவு கூப்பிட்றாங்க, மேற்கிந்திய தீவில் ஏதோ ஒரு தீவு கூப்பிட்றாங்க. அவர் இன்னும் போய் அங்கே சரி அங்கேயும் நம்ம இசை கச்சேரியை பண்ணிவிடுவோம், நல்ல பணம் தரேன்றாங்க. போய் பார்த்தா எனக்கு எதுக்கு தான் பாடணுன்னு ஒரு பெரிய ஆள் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை. இதன் பிறகு நம்ம ஹர்ப் மெக்வேரே அவர் தான் வந்து பாடகர், இசையமைப்பாளர். அவர் அந்த இடத்துல வந்து என்னவானார்? அது வந்து அந்த தீவில் ஆள் நடமாட்டமும் கிடையாது, ஒரு 100 பேருக்கு கம்மியாக தான். ஓகே. போட் வந்து எப்போயாவது ஒரு வாட்டி தான் வந்துட்டு போகிற ஒரு இடம். அப்பேற்பட்ட இடத்துல அந்த சார்லஸ் அண்ட் ஹர்ப் ரெண்டு பேருக்குமான அந்த கான்வர்சேஷன், இதுதான் இந்த படம். மெய்யழகன் ஆஸ் லைக் மெய்யழகன் வந்து என்ன மாதிரியான ஒரு கதைக்களமோ அந்த மாதிரி தான் இதுவும். ஒரு ட்ராவல், அந்த ஒரு ஊர், அந்த ஊரில் அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இதுதான். ஸோ பிரிட்டிஷ் மெய்யழகன் கூட சொல்லலாம். ரைட், சரி. இப்போ இதில் வந்து இந்த கதாபாத்திரங்களில் முக்கியமாக சார்லஸ், இந்த படத்தை தாங்கி நிறுத்துறது வந்து சார்லஸ் கேரக்டர் தான். ஏன் சார்லஸ் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, 5 வருஷம் முன்னாடி அவன் ஒய்ஃப் இறந்துட்டான், அவன் தனியாக இருக்கான். ஸோ எல்லாத்துக்குமே பேசுகிறான். ஏன்னா
தனிமையாக இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு முன்னாடி அவங்க இப்போ என் கூட ஃப்ரெண்டாக இல்லை, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொலுசு காலில் கட்டிட்டு நடக்கும்போது, கொலுசு நான் காலில் கட்டிட்டேன் ஜாக்கி இங்கே யூரோப்பில் இருக்கும்போது, காரணம் நான் தனியாக இருப்பேன், அது ஒரு பெரிய வலி, அது நான் கொலுசு கட்டிட்டு நடக்கும்போது அந்த சவுண்டு எனக்கு வந்து துணையாக இருக்குன்னுவாங்க. இதை நீங்கள் மேம்போக்காக பார்க்கும்போது இதனுடைய தீவிரம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் தனிமையாக இருக்கிறவங்க தான் அதனுடைய தீவிரம் தெரியும். பெரிய வீடு எல்லாம் பணம் இருக்குது, ஆனாலும் தனிமை, அந்த தனிமை தான் அவனை வந்து பேச வைக்குது. ஒரு நட்பு வந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம போராடிட்டே இருப்போம் தெரியுமா. சில பேர் ஒரு நட்பு உடஞ்சிடக்கூடாது, ஒரு காதல் உடஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி எஃபர்ட் எடுக்கிறாங்க? அவங்க என்ன பைத்தியமா? காரணம் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு தனிமை அதிகமாக இருக்கும். அவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரி ஆட்களை அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ரசனை சார்ந்த அந்த விஷயம் சார்ந்த ஆட்கள் யாராவது ஆணோ ஒரு பெண்ணோ கிடைக்கும்போது, ஆறுதலாக இருக்கும்போது, பேசும்பொழுது அவங்க மேலே ரொம்ப பாசம் வந்துடும். ரைட்? ஒரு உளவியல் சிக்கலான ஒரு கேரக்டர் அது, இந்த சார்லஸ் ஹெல்த். அவர் தான் வந்து விடோயர் மியூசிக் டைரக்டர் கூட்டி என் எதற்கு வந்து பாடு அப்படின்னு சொல்கிறார். மீன்வேல் என்ன ஆகுது அப்படின்றதுலாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாம் பேஸ்டன், அவர் தான் வந்து ஹெர்ப் மெக்கவேரர். ரியல் நேம் தான் வந்து கிறிஸ் பின்னர், ஸ்டேஜ் நேம் வந்து ஹெர்ப். இந்த ஹெர்ப்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. ஏனென்றால் 2014 இந்த ஆள் பெரிய அளவில் ஆல்பம் வந்து ஹிட்டான ஆல்பம். ஒரு ரஹ்மான் மாதிரி, இளையராஜா மாதிரி ரொம்ப பெரிய இசை விற்பனர் அவர். ஆனால் ஒரு 9 வருஷமாக இறங்குமோ கூட பாடின ஒரு பொண்ணோட வந்து அவர் வந்து இல்லை, 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ரொம்ப தனிமை. அவர் தனிமைனா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தீவில் பாட வந்தால் இங்கே ஒருத்தன் வந்து ஏன் இருந்தாண்டா நீ பாடணுன்னா எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த அதிர்ச்சி, அந்த ஐலண்ட்லேருந்து உடனே தப்பிலாம் போக முடியாது. தப்பின்னா போட் வராது, சிக்னல் இருக்காது, ஒரே ஒரு ஃபோன் பூத்து தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க கூட தான் நீ ட்ராவல் ஆகணும். சண்டையோ சச்சரவோ அவங்க கூட தான் ட்ராவல் ஆகணும். அவன் வந்து நல்லது செய்கிறேன்னு பதட்டமாக சில பேர் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆனால்தான் தான் வந்து சார்லஸ். அடுத்தது ஒரு பெரிய கேரக்டர் வந்து கேரி முல்லிகன். அவங்க தான் வந்து நெல் அப்படின்ற கேரக்டர். நம்ம ஹேர்போடைய முன்னாள் காதலி. 2 பேரும் சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க, பாடியிருக்காங்க. ஸோ இவன் ஏன் வந்து நம்ம சார்லஸ் வந்து அந்த பொண்ணு அந்த லேடியும் ஏன் கூப்பிட்றான் அப்படின்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து 2014 நல்லா பாடியிருக்காங்க. ஸோ 9 வருஷம் கழிச்சு 2 பேரும் அவனுடைய எக்ஸு இவனுக்கு வந்து அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கும். பட் அந்த நேல் கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து சியான் கிளிஃபோர்ட், அவங்க தான் வந்து அமெண்டா, அந்த ஊரில் வந்து ஒரு கடை வச்சுட்டு இருப்பாங்க, பலசரக்கு கடை மாதிரி. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லது. மொத்தமே இந்த படத்தில் வந்து 1 2 3 4 5 இவ்வளோதான் கேரக்டர். மைக்கேல்னு வந்து அந்த எக்ஸோடைய லவராக ஒருத்தன் வருவான். இவ்வளோதான் அந்த தீவில், இவ்வளோதான். இதுதான் கேரக்டர்ஸ். இவங்க தான் போவாங்க, இவங்க தான் வருவாங்க. ஆனால் மார்க் மை வேர்ட், இந்த படம் முடியும் போது உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துருங்க. ஓகே, இந்த 2 பேருக்குள்ள சண்டை தான். இந்த ஹேர்புக்கும் சார்லஸ்க்கும் இருக்கிற புரிதலற்ற ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதை நம்மளுக்கு கன்வின்ஸ் பண்ண இடத்துல இந்த படம் ஜெயிக்குதுன்னு சொல்கிறேன். படத்துக்கு மிகப்பெரிய பலமே பாடல்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு, ஸோ பலசரக்கு கடை மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு லேடி, அந்த அம்போலைக்கு பெரிய உலக அணுவெல்லாம் கிடையாது, அது ஒரு பலசரக்கு கடை வச்சு வித்துட்டு இருக்க, அரிசி கேட்டால் பாஸ்தா கொடுக்கும், அந்த மாதிரியான ஆள். அதுக்கிட்ட போய் இதுதான் இவர் தான் ஹார்ப், பெரிய இசையமைப்பார், இவர் தான் இளையராஜாங்க, இவர் தான் ரஹ்மான்னா, யார் இவர் அப்படின்னு கேட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு ரிமோட் ஐலாண்ட்லாம் இருப்பான். ஓகேவா, அங்கே ஒருத்தவங்க என்கிட்ட எதிர்க்க பாடுறா அப்படின்றான். எவ்வளோடா கொடுக்குறேன்னா 50 மில்லியன் கொடுக்குறான்றான் ஃபீஸ் பாடுறதுக்கு. சரி, இவன் ஏதோ பைத்தியக்காரம்பளுக்கு பாடுறதுன்னு பார்த்தா புட்டிய தண்ட காசு அடுக்கி வச்சிருக்குது, பணம் உனக்குன்றான். ரொம்ப அற்புதமான கேரக்டர். அதை விட ஒரு சீன், இந்த பாட்டு நான் வந்து பாடுறது வந்து ரொம்ப கடைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து பாடுறப்ப லாஸ்ட் ஹோப் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு சாங்கு. அந்த சாங்கு பாடும்போது, ஏன்னா ஒருவேளை மேரி, அதாவது சார்லஸ் பாட சொன்னால அவனோட ஒய்ஃப் வந்து செத்துட்டா இல்லையா 5 வருஷத்துக்கு முன்னாடி, அவள் ஒரு வேளை கேட்டால் அவள் இது ரசிப்பா, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அந்த சாங் அவன் பாட ஆரம்பிக்கும் போது சார்ஜ் வந்து அந்த சார்லஸ்க்கு போகும். அவன் வந்து டிம்கி, அந்த கேரக்டர் சார்லஸ் கேரக்டர் பண்ண வந்து டிம்கி, அது போகும்போது அந்த மூஞ்சில் காமிக்கிற எக்ஸ்பிரஷன் இருக்குது பாரு, அன்பிலீவபிள். அதை விட நான் உடனே என் எக்ஸ் வந்துட்டு நான் உடனே கிளம்புறேன்னு கிளம்பினாலும் கூட வந்து ஹேர்ப் வந்து நிற்கிறதுக்கு காரணமே அவளுக்கு பணம் தேவையாக இருக்குது, முன்னாள் காதலிக்கு பணம் தேவையாக இருக்குன்னு ஒரு செய்தி வரும்போது மனசுக்காகவே நிற்பான். அதே நேரத்தில் 2 எக்ஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று வரும்போது ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணு சொல்லும், நான் உன் இசையே தான் ரசித்தேன், ஒன்றை ரசிக்கலன்னு. அந்த மாதிரி சில கான்வர்சேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. எல்லாத்த விட படம் முடிவு வந்து அதுதான் படத்தோடைய ஒரு, நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான். படம் முடியும் போது ஒரு திரைப்படம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். ஓகேவா, அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹோப் இருக்கணும் வாழ்க்கை மீது. ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள், கூடி வாழும் இயல்புடையவர்கள். நம்மளுக்கு நம்பிக்கையின் காரணமாக தான் நம்ம வந்து வானத்தில் பறக்க ஆரம்பித்தோம், இன்றைக்கி ஸ்பேஸ் வரலையும் போயாச்சு, ட்ரெயின் கண்டுபிடிச்சோம், விமானம் கண்டுபிடிச்சோம், எல்லாமே நம்பிக்கையின் காரணம் தான். ஸோ அதனால் ஒரு படம் வந்து உங்களை ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இந்த படம் அப்படியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தனிமையில் வாடுபவர்கள், தனிமையில் உழல்பவர்கள் எவராகினும் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள்.
உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இந்த திரைப்படம் கொடுக்கும் அப்படின்றது தான். இப்போ இந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு யாருன்னா, பணத்தை மட்டுமே முக்கியமாக கருதி இருந்தால் 50 மில்லியன் ஃபீஸ் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டின்னு வந்திருக்க மாட்டான். யார்? இசையமைப்பாளரை. ஸோ இந்த மாதிரி படத்தில் வந்து பேசக்கூடிய நெகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையவே இருக்குது. நீங்கள் படம் பார்த்து முடியும் போது இந்த படம் வந்து என்னடா 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்கானுங்கன்னும் போது படம் முடியும் போது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஃபீலையும் கொடுக்கும். அதுவும் கடைசியாக பாடக்கூடிய பாடல்கள் இருக்குல்ல, அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுவும் டைட்டில் வரும்பொழுது அந்த ஒரிஜினல், அதாவது ஸ்டேஜ் நேமை விட்டுட்டு ஒரிஜினல் நேம் சொல்கிறது வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி படத்தில் வந்து நான் ரொம்ப ரசிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜி மேக்னி ஆஸ்டர்சன். அவர் தான் வந்து சினிமோட்டோகிராஃபி. லாட்டன் வந்து பறக்கிடுவாங்க. லாட்டன் அந்த உள்ளார வெள்ளை இதில் வந்து மெழுகுத்தி ஏதோ ஒன்று எரி விட்டு பறக்கிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அன்பிலீவ். அதே மாதிரி ஒரு சன்செட் இருக்கும். அந்த சன்செட் வந்து சன்செட் நம்ம நிறைய பார்ப்போம். பொதுவாக நம்ம சன்செட் எப்படி வைப்போம்னா, ஒன்று இந்த கார்னர் வைப்போம், இல்லை அடுத்த லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் வைப்போம், இல்லை சென்டரில் வைப்போம். இதுதான் வந்து சன்செட்டுக்கான கம்போசிங். சன்செட் வந்து நம்ம ஏகப்பட்ட சன்செட் பார்த்துருக்கோம் நம்ம வாழ்க்கையில். சன்செட் வந்து ஒரு கார்னர் லைட்டாக காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்செட்டை வந்து ஓவர்லாப் பண்ணி கேரக்டர் நிற்க வச்சு பேக்ட்ராப் ஃபுல்லாக வந்து அந்த சன்செட்டினுடைய பேக்ட்ராப்பை வந்து காமிக்கிறது வந்து அன்பிலீவபிள் ஷாட். இந்த படத்தில் வந்து ஃப்ரேம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டாடணும். அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா, நான் இந்த மாதிரியான ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியான ஒரு இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ கரண்ட்டில். அந்த படத்தில் காமிக்கிற கூழாங்கற்கள், கிளிஃபு எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், நடந்திருக்கேன். அப்போ இந்த கூழாங்கற்கள் எத்தனை வருட காலமாக அலையில் அடித்து, பெரிய பாறையாக இருந்து அலையில் அடித்து ஷேப் ஆகி அது எப்படி மாறி இருக்கணும், ஒரே நாளில் மாறாத கூழாங்கற்கள், ரைட்? அதுக்கு பின்னாடி பபுளுக்கு பின்னாடி ஒரு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த படம் வந்து இடம், லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்படியே கீழே அப்படியே கூட்டுன்னு போயிடுச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தை வந்து ஆப்பிள் டிவி, அதுக்கப்புறம் யூடியூப்பில் காசு கட்டி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அமேசான் பிரைம் ஆல்சோ. இங்கே ஸ்கை டிவின்னு ஒன்று இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து படம் கட்டி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பரிந்துரைத்த பிரவீன் குமார் உண்மையிலே மஸ்ட் வாட்ச் ஜாக்கி. இது வந்து கண்டிப்பாக பாருங்கன்னாப்பில் நான் அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் படம் பார்த்து முடித்தவுடன் ஐஎஸ்டி கால் பண்ணுறேன் அவருக்கு. இப்படி ஒரு படங்க, ரொம்ப அற்புதமான படங்க, ஃபீல் குட்டான ஒரு ஃபில்ங்க, பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க படம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெய்யழகனுக்கு இணையான ஒரு படம்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலிமு. படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பரிந்துரைங்க. இந்த மாதிரியான ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், ரைட்? பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து எக்ஸலண்ட், மார்வலஸ், ஃபண்டாஸ்டிக். எஸ்பெஷலி சார்லஸாக நடித்த டிம்கி வந்து பிரித்து மேய்ஞ்சிருந்தார். எல்லாத்த விட போட்டில் ஆப்பிள் சாப்பிட்ற இடமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து மகிழுங்கள், கண்டு மகிழுங்கள், பரப்புரை செய்யுங்கள். வேறு என்ன? மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.